ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மருஸ் அப்டேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேப்சிகம் எக் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடமிளகாயை வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், சிறிதளவு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை நம்ம நறுக்கி வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வதக்கலாம். நான் இப்போ இந்த குடமிளகாயோட முட்டை சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் முட்டை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குடமிளகாயை மட்டும் நல்லா வதக்கி பொரியல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் முட்டை சேர்த்து சாப்பிட்டா நல்லா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குடமிளகா நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு முட்டை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா முட்டையை அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கேப்சிகம் எக் பொரியல் வீட்டிலே நம்ம செய்யலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Tata, bye bye.